வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இது வந்து நான் என் ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். நான் அது மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் போட்ட மசாலா வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்குமே நீங்க ட்ரை பண்ணலாம். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, இது தனியாவும் மிளகாவும் கலந்தது, 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், எலுமிச்சை பழம் 1 பழம் சாறு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எலுமிச்சை இலை. இது நான் எப்பவுமே மீனில் இது போட்டு தான் வறுப்பேன். நான் இது வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. இது அதே மாதிரி டைஜஷன் நல்லா ஆகும். அதனால நான் இது எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இதை வந்து இந்த நரம்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு பொடியை கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கணும். இது வெங்காயத்தாள், இது புதினா, இது ஃபிஷ். மீனை வந்து இப்போ கொஞ்சம் கீரிக்கலாம் நம்ம, அப்போதான் நமக்கு அந்த மசாலாவெல்லாம் போகும். நான் வந்து முழுசாக தான் வறுக்க போகிறேன் இன்னைக்கு. இந்த சைடில் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து குறுக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் வால் வச்சிருக்கேன். வாலோட தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகே, கீறிட்டேன். நான் இப்போ வந்து மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு, லெமன், புதினா இலை, வெங்காயத்தாள், இது இந்த எலுமிச்சை இலை. மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது போட்டுக்கிட்டேன். உங்களுக்கும் காரம் உப்புலாம் சரியாக பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் மீன் நல்லா நான் உள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டுற போகிறீங்க. மசாலா எடுத்து நல்லா இந்த இதில் தடவுற மாதிரி, உள்ளே படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. பார்த்து தடவுங்க. முள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த எலுமிச்சை இலை வந்து நீங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இது பித்தத்தை வந்து உடம்புல தங்க வைக்காது. நல்லா இந்த கேப்பில் நல்ல மசாலா தடவிக்கோங்க. இந்த இலையை வச்சு தொகையில் பண்ணிக்கலாம். நீங்கள் எலுமிச்சை இலை கலைக்கலனாக்கா இந்த கிச்சிலிக்காயின்ட்டு ஒன்று இருக்கும், அந்த இலை கூட போடலாம். இல்லை ஆரஞ்சு இலை போடலாம், சாத்துக்குடி இலை போடலாம். எந்த இலை கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வெறும்னா நம்ம சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டாங்க. சமையல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. ஓகே, இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மீன் பேர் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. உள்ள கொஞ்சம் தடவிக்கலாம். உள்ள பாருங்க எவ்வளோ காலியாக இருக்க இடம். லைட்டாக தடவிக்கோங்க. அப்புறம் அந்த மிளகாத்தூள் வாசனை வரும். ஏன்னா உள்ளெல்லாம் வந்து ரொம்ப பொரியாது. இதை தடவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வழிச்சு எடுத்துருங்க. ஓகே, மசாலா தடவியாச்சு. இது ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்க போறேன். ஓகே, மீன் வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட போறேன் இன்னைக்கு. ஓகே, மீனை வந்து பேன்ல வச்சுக்கலாம். சூடாக இருக்கிற எண்ணெய் இது மேலே கொஞ்சம் விடுவோம். நீங்கள் இந்த லெமன் லீஃப் போட்டிங்கன்னா மணமாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை இந்த இதில் விடுங்க. கொஞ்சம் இந்த உள்ள இருக்கிற மசாலாலாம் ஃப்ரை ஆகும். இல்லைன்னா பச்சை வாடை வரும். இந்த ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் போட்ட மசாலா போட்டு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்ட மசாலா வந்து எல்லா ஃபிஷ் ஃப்ரைக்கும் போட்டு ரெடி பண்ணலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.